தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் அழுகிய நிலையில் காகம் கிடந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த சம்பவம் எப்படி வெளிச்சத்திற்கு வந்தது? தற்பொழுது அங்கு அந்த நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்வதற்கான பணிகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? மக்கள் என்ன சொல்றாங்க? விரிவா பதிவு பண்ணுங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார்நகரை அடுத்த ஆதிநாதபுரம் தனி ஊராட்சியாக செயல்பட்டு வருகிறது. இங்கு 250க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. இப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு ஆழ்வார்நகரிலிருந்து நீர்த்தேக்க தொட்டிக்கு ஆற்றிலிருந்து நீர் எடுக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல கடந்த சில வாரங்களாகவே குடிநீர் துர்நாற்றம் வீசிய நிலையில வந்துள்ளது. இது தொடர்பாக பகுதி மக்களும் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களும் ஊராட்சி அலுவலகத்துல புகார் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாத சூழல்ல இன்றைய தினம் நேரடியாகவே அந்த குடிநீர் தொட்டியை அப்பகுதி மக்கள் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார்கள். அப்போது அதிர்ச்சி காத்திருக்கிறது. அந்த தொட்டிக்குள்ள அழுகிய நிலையில ஒரு காகம் இருந்ததும், அதே போல அந்த தொட்டியின் உள்ள உள்புறம் அனைத்துமே பாசி பிடித்து எந்த விதமான சுத்தமும் செய்யப்படாத ஒரு நீண்ட நாளான ஒரு நிலையில இருந்ததும் கண்டது அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். உடனடியாக அந்த காகத்தை அகற்ற வேண்டும், பாசி பிடிந்த கிணற்ற நீர்த்தேக்க தொகுதியை சுத்தம் செய்ய வேண்டும் என ஊராட்சி அலுவலகத்துல தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத நிலையில தற்போது அதனை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் பொதுமக்களை ஈடுபட போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பணியானது நடைபெற்று வருகிறது. நன்றி ராமசுந்தரம், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.